கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோகின் விடுதலை வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலமாக யாவை நான் சந்திப்பில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்துக்குள்ளாக ஆண்டவர் நம்மளை கிருபையாய் கொண்டு வந்தாரே. அவருடைய மகிமை வெளிப்படுகிற இந்த நாட்களில் எல்லாரும் சேர்ந்து என்னோடு அப்படியே ஒரு பாடலை பாடி நம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, நன்றி அப்பா, ஆமே நன்றி. ஒரு மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. அப்பா, என் பேச்சுல, என் சொல்லுல, என் செயலில் நீங்க கலந்திருக்கிறீங்களேப்பா. இந்த ஆவியானவரே, நாங்கள் நோக்கி நாங்கள் பார்க்கிறையா. இந்த புதிய மாதத்துக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிற எங்கள் மேல அந்த மகிமை இன்னைக்கு இறங்கட்டும் ஐயா. காலைதோறும் மகிமை அது புதிதாய் இருக்கிறது. ஒரு புது கிருபையினால் எங்களை நிரப்புவீராக. ஓ நன்றி அப்பா. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணவுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. எல்லாருக்கும் எப்படி சொல்லுங்கப்பா. என் பேச்சில, என் சொல்லுல, என் செயலில் எல்லாம் கலந்திருக்கிறீங்களேப்பா. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணவுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, ஏனையான் அந்த பிரசன்னத்தை உணர்ந்து அந்த மகிமை இந்த நாளில் இறங்கட்டும் ஐயா. கர்த்தருடைய மகிமை அப்பா, உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதம் செய்வேன் என்று சொன்னாரு. எங்கே சுத்திகரிப்பு இருக்கிறதோ, எங்கே பரிசுத்தம் இருக்கிறதோ, அந்த மகிமை இருக்கும். இந்த காலை நேரத்துல ஒரு புதிய மாதத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிற எங்க ஜனங்கள் மேல அந்த மகிமை இறங்குவதாக. ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஒரு மகிமை இறங்கட்டும் ஐயா. இன்றைக்கு ஒரு புதிய ஆண்டு, ஒரு புதிய வருஷத்துக்குள்ளாக எங்களை கிருபையாய் கொண்டு வந்தீரே. இந்த 2வது மாதத்துல பிரவேசிக்க பண்ணின தெய்வம், உடைய மகிமை எங்களை சுற்றிலும், உடைய பிரசன்னம் எங்களை சுற்றிலும் இறங்கி ஆளுக செய்யட்டும் ஐயா. எல்லா தடைகளுக்கு கர்த்தர் விளக்குவீராக. உடைய மகிமையானவர் எங்கள் மத்தியிலே மகிமையான காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய மாதத்துல தேவனுக்கு அடுத்ததான ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை வாசிக்கலாம். லேவியராம புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒரு எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது மோசே கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள். ஆண்டவர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள். கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றார். கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றார். பிரியமானவர்களே, இந்த ஒரு புதிய மாதத்துக்குள்ளாய் வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுங்க. இந்த வருஷம் கர்த்தர் சொன்னாரு, நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளை நான் வர்த்திக்க பண்ணுவேன். ஆமென். அன்று சொன்னாரு, யாக்கோபின் கூடாரத்தில் சிறையிருப்ப திருப்பும் போது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், சிறுமப்பட்டு போவதில்லை. பாருங்க, ஆண்டவர் மகிமைப்படுத்துகிற ஆண்டவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும்போது வசனம் சொல்லுகிறது, அவர் எப்படிப்பட்ட மகிமையா பூமிக்கு வந்தாராம். வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும்
நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோ, அவருடைய மகிமையை கண்டோ, அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்தது. அவருக்குள்ள மகிமை, கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரு மகிமை இருந்தது. பெரிய மனம் ஆராதிக்கிற ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருக்குள்ள ஒரு மகிமை இருக்குதுங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மகிமை, பிதாவுக்கு ஏற்ற ஒரு மகிமை இருக்கிறது. அந்த மகிமையை இந்த 2வது மாதம் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகிமை உங்களுக்கு காணப்படும். அந்த மகிமையை நான் பார்க்க போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் மகிமையை கொடுக்கிறாராம். யாருக்கு கொடுக்கிறாராம்? எப்படி அந்த மகிமை வருமா? மோசே கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் என்னெல்லாம் கட்டளை கொடுக்கிறாரோ, என்னெல்லாம் பிரமாணத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரோ, இந்த பிரமாணத்துக்கு ஆண்டவர் சொன்ன பிரமாணங்களுக்கு, வார்த்தைகளுக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாராம்? மகிமையை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல தேவன் அந்த மகிமையை வெளிப்படுத்துவாராம். நம்ம எடுத்து வாசிக்கலாம். அந்த மகிமையை கண்ட மனிதன் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 2ஆம் வசனமும் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவன் சகோதரரே, பிதாக்களை கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரான் ஊரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. பாருங்க, நம்ம பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவரா? மகிமையானவர். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் மகிமை இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படும்படியாக நம்ம மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறார். இங்கே ஆபிரகாமுக்கு தரிசனமான தேவன் எப்படிப்பட்டவரா? மகிமையின் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். ஆபிரகாமுக்கு தரிசனமான தேவன் யாருங்க? மகிமையின் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஆண்டவர் தரிசனமாகும் பொழுது அப்படியே ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா. நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு வா என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமை அழைக்கும் பொழுது தேவன் எப்படிப்பட்டவராய் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்தினாரா? மகிமையின் தேவனாய் வெளிப்படுத்தினார். ஆனால் ஆண்டவர் அழைக்கும் பொழுது ஆபிரகாம் என்ன செய்தாரா? எபிரேயர்களின் நிருபத்துல கூட வாசிங்க. 11வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். கீழ்ப்படிந்து தான் போகிற இடம் இன்னதென்றே தெரியாமல் புறப்பட்டு போனான். ஆண்டவர் அழைக்கும் பொழுது அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆபிரகாம் உடனே புறப்பட்டு போனாரு. பாருங்க, ஆபிரகாமுக்குள்ள காணப்பட்ட கீழ்ப்படிதல். அல்லேலூயா. மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டாரு. அந்த வெளிப்பட்ட ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருந்திருக்கிறான்? வேதம் சொல்லுகிறதா, மகிமையின் தேவன் அவருக்குள் வெளிப்பட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாமுக்குள்ள கர்த்தர் வெளிப்பட்டார். ஒருவேளை இந்த நாளில வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்குள்ள கர்த்தருடைய வெளிப்பாடு வரும் பொழுது ஆபிரகாம் அப்படியே ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணாருங்க? கீழ்ப்படிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது அன்று சொல்றாரு பாருங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, பாருங்க, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினாலே நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். சொல்றாரு, உன் தகப்பனாகிய ஆபிரகாம் கட்டளையிட்ட கட்டளைகள், கற்பனைகள், நியாயங்கள், நியமங்கள் எல்லாவற்றையும் அவர் கீழ்ப்படிந்தார். அவர் எல்லையிலே சொல்லுங்க, ஆபிரகாமுக்குள்ள இருந்த அந்த கீழ்ப்படிதல், ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற கீழ்ப்படிதல் மகிமையை கொண்டு வந்தது. ஒரு எல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் யோசுவாவை
நோக்கி நாங்கள் கர்த்தரை சேவித்து அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம் என்கிறார்கள். யோசுவா சொன்ன உடனே ஜனங்கள் என்ன செய்யறாங்க? ஒரு தீர்மானம் எடுத்து, நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன். எங்கே கீழ்ப்படிதல் இருக்கிறதோ அங்கே மகிமை இருக்கிறது. அல்லேலூயா. எங்கே கீழ்ப்படிதல் இருக்கிறதோ அங்கே மகிமை இருக்கிறது. 1 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணுங்க. ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். 2வது நம்ம பார்க்கிறோம் 1 பேதுரு 2:8. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்களா? திருவசனத்தை கேட்டு அதன்படி நடக்காதவர்கள், கீழ்ப்படியாதவர்கள். நம்ம பார்க்கிறோம் அவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். இங்க ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். அவங்க எப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னா, வசனத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு கூட்டம். ஆண்டு எதை எதிர்பார்க்கிறாரு? அவருடைய திருவசனத்துக்கு கீழ்ப்படியவர்களாக இருக்கணுங்க. அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்தாரு. ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லத்தக்கதாக ஆபிரகாமுடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம் ஆபிரகாமை மகிமைப்படுத்தினது. ஆபிரகாமுக்குள் இருந்த கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை ஆபிரகாமை மகிமைப்படுத்தினது. நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆபிரகாமை போல செவி கொடுத்து நீங்கள் கீழ்ப்படிவீர்களானால் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருக்க இடங்கள் அப்படியே கண்களை மூட போறோம். ஒரு விசையாய் ஆண்டவரே, எங்களை ஆபிரகாமை போல நான் அர்ப்பணிக்கிறேன் ஐயா. ஆபிரகாம் ஆண்டவரே முதிர் வயது வரைக்கும் கர்த்தர் மேல வைத்த விசுவாசங்களின் தகப்பன் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே மாற்றினீரே. இன்றைக்கு நாங்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியவர்களாய் இருந்து அப்பா உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலாய் நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்கய்யா. இந்த புதிய மாதத்துல கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு மகிமையை காணப்படுத்துவேன். ஆண்டவருடைய மகிமையை நீங்க காண போறீங்க. இந்த ஆண்டவருடைய பிதாவுக்கு ஏற்ற ஒரு மகிமை வெளிப்பட போகிறது. பரிசுத்த ஆவியின் மகிமை இன்னைக்கு இறங்க போகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2வது மாதம் என் குடும்பத்துல என்ன நடக்கும், என் பிள்ளைகளுக்கு என்ன சம்பவிக்கும் நீங்க நினைச்சு எதிர்பார்க்கிறீங்க. நீங்கள் ஆபிரகாமை போல கீழ்ப்படிஞ்சீங்கன்னா மாத்திரம் போதுங்க, அது உங்களுக்கு ஒரு மகிமையை கொண்டு வரும். அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். அவருடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படியணும். அவருடைய அபிஷேகத்துக்கு நீ கீழ்ப்படியணும். நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது மகிமை வெளிப்படும். அந்த மகிமை உங்களை உயர்த்தும். மகிமை விசுவாசிகளின் தகப்பனா மாற்றும். மகிமை காணான சுதந்தரிக்க உங்களுக்கு உதவி செய்யும். அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து அநேக ஆயிரங்களுக்கும் இந்த ஜனங்களை நீங்கள் ஆசீர்வாதமா மாற்றுங்க ஐயா. மனதார வாழ்த்தை ஆஸ்வதிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் ஒரு குறையில்லாமல் நடத்துங்க, திருப்தியாக்கி நடத்துங்க, ஆச்சரியமாய் நடத்துவீராக. ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல கர்த்தர் எங்களை மகிமைப்படுத்தினார், என் குடும்பத்தை மகிமைப்படுத்தினார், என் பிள்ளைகளை மகிமைப்படுத்தினார், என் தொழில் ஸ்தலத்தை தேவன் மகிமைப்படுத்தினார் என்று கர்த்தரை இவர்கள் மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.